வணக்கம் அனைவருக்கும் கைஸ். இன்னைக்கு காலையில் கிளாஸ் இருந்திருக்காது. ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் மேரத்தான் இருக்குது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் என்னுடைய ப்ராமிஸை கீப் அப் பண்ணிட்டேன். சொன்ன எல்லா வீடியோவும் நான் போட்டுட்டேன். ரொம்ப வியூ வரல, இருந்தாலும் படிக்கிற வரைக்கும் ரெகுலராக வர்றவங்க ரெகுலராக வர்றாங்க. ஸோ அது போதும் நமக்கு. மெயினாக இன்னைக்கு செகண்ட் டெஸ்ட்டு எல்பிஓ ஃப்ரீ டெஸ்ட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்பிஓக்கான ஃப்ரீ டெஸ்ட்டு செகண்ட் டெஸ்ட் இன்றைக்கி அப்லோட் ஆகிருக்கு. நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா தட் கிரிட்டிக்கல் ரீசனிங் ப்ளஸ் மெயின்ஸ் கோர்ஸ் ஐபிஎஸ்பிஓக்கு இதில் தான் வேலையை பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸுக்கு ஐஓபி எல்பிஓ ஃபுல் மார்க் 2ன்னு இருக்கும். அதில் உங்களுக்கான கண்டென்ட் இருக்கும். சரியா? ஐஓபி எல்பிஓ ஃபுல் மார்க் 2ன்னு இருக்கும். அதில் 4 செக்ஷனும் தனித்தனியாக டெஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக போட்டு பாருங்கள். அதே மாதிரி ஈவினிங் 7 to 10 மேரத்தான் இருக்கும். ஃபைனல் டச்சு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் டச் மாதிரி இது இருக்கும். எல்லாத்துலேயுமே எப்படி முடிக்கிறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி முடிக்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறேன். டெஸ்ட்டு ஒரு லைவ் டெஸ்ட், இன்னொரு லைவ் டெஸ்ட் போட்டு காமிக்கிறேன். ஏற்கனவே ஒரு லைவ் டெஸ்ட் போட்டு காமிச்சேன். இன்னொரு லைவ் டெஸ்ட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். சரியா? அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸு. ஸோ எக்ஸாம் போகிறீங்க அப்படிங்கும்போது சில விஷயங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். அது ஸ்பெசிஃபிக்காக இங்கிலீஷுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும். இங்கிலீஷ் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இங்கிலீஷ் இஸ் த கேம் சேஞ்சர். இங்கிலீஷும் சிஏயும் கேம் சேஞ்சஸ். அது மெயினாக எல்பியோட கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஒரு செக்ஷன் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அந்த செக்ஷன்னால் எக்ஸாமே நாசமாக போகாத மாதிரி பார்த்துக்கிடுங்க. அந்த செக்ஷன் டிஃபிகல்ட்னா நல்லா மண்டையில் ஏற்றிக்கிடுங்க. ஒரு செக்ஷன், ஒரு ஃபுல் செக்ஷன் டிஃபிகல்ட்டாக தான் இருக்க போகுது, ஒரு ஃபுல் செக்ஷன் ஈஸியாக தான் இருக்க போகுது. ஸோ ஒரு செக்ஷன் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா எனக்கு மட்டும் டிஃபிகல்ட் இல்லை, எல்லாருக்கும் டிஃபிகல்ட்டு தான். டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னா அடுத்த செக்ஷன் கண்டிப்பாக எனக்கு ஈஸியாக மாறும். ஓகே, அப்போ ரீசனிங் டிஃபிகல்ட், இங்கிலீஷ் ஈஸியாக மாறும். இங்கிலீஷ் டிஃபிகல்ட், குவான்ஸ் ஈஸியாக இருக்கும். அதை மண்டையில் ஏற்றிக்கிடுங்க. ஆக்யூரசி அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, பர்சன்டைல் தான் முக்கியம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். பர்சன்டைல்னால் என்னது? எல்லாரை விட அதிக ஸ்கோர் எடுத்திங்கன்னா மேலே பர்சன்டைல் வரும், கம்மியாக ஸ்கோர் எடுத்திங்கன்னா கம்மியான பர்சன்டைல் வரும். உங்கள் செக்ஷன் ஈஸி அப்படின்னா அட்டெம்ப்ட்டை ஏற்றி கொடுங்க. நல்லா மண்டையில் ஏற்றிக்கிடுங்க. உங்கள் செக்ஷன் ஈஸி அப்படின்னா அட்டெம்ப்ட்டை ஏற்றிடுங்க. செக்ஷன் டிஃபிகல்ட் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டான ஸ்கோர் எடுக்க பாருங்கள். சரியா? கரெக்டான ஸ்கோர் எடுக்க பாருங்கள். பர்சன்டைல்னாலே ஒன்றும் இல்லைங்க. எல்லோரும் போடுற கொஷினை போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டைல் ஏறாதுங்க. எல்லோரும் போட முடியாத, எல்லோரும் திணறுகிற, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற, இல்லை ரொம்ப கான்டெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த கான்செப்ட் தெளிவாக தெரிஞ்சாதான்டா போட முடியும்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களை பர்சன்டைல் ஏற்றி விடும். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இது ஓப்பன் ஆகும்போது க்ளீன் ஸ்லேட்டில் ஓப்பன் ஆகணும். இங்கிலீஷ் டயர்டாக தான் இருக்கும் ஓப்பன் ஆகும்போது. ஸோ ஓப்பன் ஆகும்போது க்ளீன் ஸ்லேட்டில் ஓப்பன் ஆகணும். எதையும் மண்டைக்குள்ளே வச்சுருக்கக்கூடாது. மற்ற 2 செக்ஷன் ஈஸினா இது டிஃபிகல்ட்ஸ், ஓகே, மண்டையில் இருக்கணும். மற்ற ஏதோ ஒரு செக்ஷன் டிஃபிகல்ட்னா இது ஈஸியாக இருக்கலாம். இது மட்டும்தான் மண்டையில் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப், மொதல் 30 செகண்ட்ஸுக்கு 5 கொஸ்டினாக நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். நேற்று நான் ஒரு லைவ் போட்டிருப்பேன், 1.25 மணி நேரம் போயிருக்கும். அந்த லைவ்லேயே நான் சொல்லியிருப்பேன் தெளிவாக உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் பார்க்கணும். 1, 6, 11, 16, 21, 26, 31, 36 இப்படி கொஸ்டின்ஸ் பார்க்கணும். சரியா? நம்மளுக்கு 40 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது, 30 நிமிஷம் டைம், 40 கொஸ்டின்ஸ் 30 மினிட்ஸ். அப்படிங்கும்போது எல்லா கொஸ்டினையும் பார்த்து அனலைஸ் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதுக்கப்புறம் மொதல் விஷயம் ஈஸியான ஏரியாவை போட்டுக்கிட்டு வரணும். ஸ்பெல்லிங் ஆர் இன்அப்ராப்ரியேட், வேர்ட் ஸ்வாப்பு, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அண்ட் காலம் கொஸ்டின்ஸ். இவன் எல்லாமே நம்மளுக்கு ஈஸி. இவனை தட்டிடணும். இவனை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் 10 கொஸ்டின்ஸ் போட்டிங்கன்னா தான் அந்த ஸ்பீட் அப்படியே மெயின்டைன் ஆகும். மொதல் 10 நிமிஷத்தில் 5 கொஸ்டின் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா செட் ஆகாது. மொதல் 10ல் 10 to 12 கொஸ்டின்ஸ் போட்டுடணும். ஸ்பீட் வந்துடுமா? அடுத்தது உங்களுக்கு கிராமர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எரர் சைடு போங்க. எல்லாத்துலேயுமே வந்துட்டுங்க செக்ஷனை டோட்டலாக ஸ்கிப் பண்ணாதீங்க. செக்ஷன் ஸ்கிப் பண்ணாதீங்க. கஷ்டம். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸே கேட்டு போகிறான், ஃப்ரேசல் வேர்ப்ஸே கேட்டு போகிறான். நீங்கள் படித்தது ஏதாவது ஒன்று இருக்கும், அந்த ஒன்று தான் உங்களை பர்சன்டேஜ் ஏற்றி விடும். அந்த ஒன்று தான் நம்மளுக்கு முக்கியம். நீங்கள் இடியம்ஸே எனக்கு வராது, ஸ்கிப் பண்ணிடுவேன். ஃப்ரேசல் வேர்ப்ஸே தெரியாது, ஸ்கிப் பண்ணிடுவேன். தெரிஞ்ச 1, 2 போட்ட உங்களோட மேலே போயிடுவான். ஸோ அந்த ஏரியாவை கொஞ்சம் பாருங்கள். டோட்டல் செக்ஷனை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒகேப் கொஸ்டின்ஸ் எதுவாக இருக்கட்டும், வேர்ட் யூசேஜ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஃப்ரேசல் வேர்ப்ஸ், இது எதுவானாலும் இருக்கட்டும், கொஞ்சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கோர் பூஸ்டர் ஏரியாவை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த ஏரியாவுக்கு வருவோம், வேர்டு கொஸ்டின்ஸுக்கு வரணும். 3வது ஸ்டெப், கிராமர் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள்
எரருக்கு போகணும். இல்லை எனக்கு கிராமர் கொஞ்சம் அப்படி இப்படி தான் அப்படிங்கும்போது நீங்கள் ஃபில்லர்ஸுக்கு போகணும். ஃபில்லர்ஸ் ஏரியா பிடிங்க. ஸ்கோர் பூஸ்டர் ஃபஸ்ட்டு, செகண்டு ஒக்கேப் கொஸ்டின்ஸ், தேர்டு ஃபில்லர் அண்ட் எரர், தேர்ட் ஏரியா. இதில் உங்களுக்கு எது ஈஸியோ எது கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகுமோ அதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு செகண்டு டிஃபிகல்ட்டான ஒன்று எடுக்கணும். சரியா? கான்ஃபிடென்ஸு போட 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 கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு செக்ஷன் கஷ்டமாக இருந்ததுன்னா ஓகேன்னு அட்ஜஸ்ட் பண்ணி 5ல் 2 போட தெரியணும். ஈஸியாக 5ல் 4 போட தெரியணும். சரியா? உங்களுடைய டார்கெட் 30 அட்டம்ப்டாக இருக்கணும். ஆர்சியை மறந்துடுங்க. பேராஜம்பிளில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் மட்டும் போடணும்னு நினச்சிட்டு போங்க. மீதி எல்லாத்தையும் ஒழுங்காக போடுங்க. திருப்பி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஸ்கோர் பூஸ்டர், செகண்ட் ஆர்டர் என்னது அப்படின்னா உங்களுக்கு ஒக்கேப் கொஸ்டின், மூணாவது ஃபில்லர்ஸ் இல்லைன்னா எரர், ஃபில்லர்ஸ்க்கு அப்புறம் எரர் இல்லை எரருக்கு அப்புறம் ஃபில்லர்ஸ். இந்த ஆர்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கடைசியாக பேராஜம்பிள் அண்ட் ஆர்சி. பேராஜம்பிளில் ஃபுல்லாக போட முடியல. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இல்லை ஃபஸ்ட்டு மட்டும் இல்லை ஒரு பேர் மட்டும் நான் இதை போட்டு காமிச்சிருப்பேன். ஒரு டவுட் வந்திருக்கும் எப்படி போடணும்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் ஆர்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டின் போட வேண்டாம். சின்னஸ் போடுங்க, டைரக்ட் கொஸ்டின் போடுங்க. 30 கொஸ்டின் அட்டெம்ப்ட் கொடுங்க. 25+ எடுத்துட்டீங்கன்னா செம்ம ஸ்கோரு. 35 அட்டெம்ப்ட் கொடுத்து 35 அட்டெம்ப்ட் கொடுத்து 30+ எடுத்துட்டீங்கன்னா உங்களோட ராக்கெட் மாதிரி ஏற்றிடும், மேலே போயிடலாம். எல்பிஓ அப்படிங்கிற இந்த எக்ஸாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, நல்லா எனக்கு கிளியரே ஆக மாட்டேங்குது, 10 மெயின்ஸ் எழுதிட்டேன் 12 மெயின்ஸ் எழுதிட்டேன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு கரெக்டாக எல்லாம் கூடி வந்து கிளிக் ஆச்சுன்னா கிளியர் பண்ணிடுவாங்க. எல்லாம் கூடி வந்து கிளிக் ஆச்சுன்னா கிளியர் பண்ணிடுவான். அது நீங்களாக இருக்கலாம், இது உங்கள் எக்ஸாமாக இருக்கலாம். இது ஒரே எக்ஸாம், சிங்கிள் எக்ஸாம் முடிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு போங்க. இது ஒரு பிரம்மாண்டமான பெரிய எஸ்பிஐ பிஓ எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இது ஐஓபி எல்பிஓ எக்ஸாம். இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நிறைய பேருக்கு தூரமாக போட்டதுனால இவனுக்கு என்ன பண்ணுறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா போவே யோசிக்கிறாங்க. அது ப்ராக்டிக்கல் தான். எனக்கு என்கிட்ட காசு இருக்காது, நான் போயிட்டு வரே 1000 ரூபா ஆகும்னா அது கஷ்டங்கிறது யோசிக்கிறது ப்ராக்டிக்கல் தான். பட் நீங்கள் ஒரு 10 மெயின்ஸுக்கு மேலே எழுதிட்டீங்க, நீங்கள் ஒரு 7-8 மெயின்ஸ் எழுதிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போங்க. நீங்கள் 5 மெயின்ஸுக்கு மேலே எழுதினீங்கனாலும் நான் போங்கன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் இது உங்கள் எக்ஸாமாக இருக்கலாம். சடனாக ஒரு எக்ஸாம் கிளிக் ஆகும்னா பார்த்துருக்கேன். ஓரளவுக்கு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எந்த இன்டர்வியூ போயிருக்க மாட்டாங்க, சடனாக ஒரு எக்ஸாமே கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ இது உங்களுக்கான எக்ஸாமாக இருக்கலாம், இங்கிலீஷ் கேம் சேஞ்சராக இருக்கலாம். சரியா? கடைசி லாஸ்ட் டே 7ஆம் தேதிங்க பாருங்க, 11ஆம் தேதி எந்த டெஸ்ட்டும் போடாதீங்க. 10ஓட முடிச்சிருங்க. 11 ஃபுல்லாக ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியை மைண்டில் கொண்டு வந்துக்கிட்டே இருங்க. நீங்கள் அப்ரோச்சை கரெக்டாக பிடிச்சிட்டீங்க அப்படின்னா பாதி வேலை முடிச்சுட்டு, போன தடவை இந்த எஸ்பிஐ கிளர்க்கு எக்ஸாமில் கேட்கும்போது 2-3 பேர் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, ரீசனிங் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, இந்த பசிலில் உட்காந்துட்டேன், ரீசனிங் டிஃபிகல்ட் ஆனதுனாலே எனக்கு எக்ஸாம் கிளியர் ஆகாதுன்னு என் மைண்டுக்குள்ளே எனக்கு போயிடுச்சு, அடுத்த செக்ஷன்ஸ் ஒழுங்காக பண்ணலை அப்படின்ட்டு. சேம் அதே கதையை 2-3 பேர் சொன்னாங்க. ஸோ ஒரு செக்ஷன் அஃபெக்ட் ஆச்சுன்னா பரவாயில்ல, அது அந்த செக்ஷனோடு முடிக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு செக்ஷனுக்கு ஃப்ரெஷ்ஷாக மூவ் ஆகுங்க. நான் ஈஸின்னு சொல்லலை, நான் சொல்கிறது டிஃபிகல்ட், எனக்கு புரியும், ப்ராப்ளம் தான். பட் ஸ்டில் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணுறவன் தான் ராஜா. நீங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாமு பின்னாடி இருக்கிற எக்ஸாமு எல்லா மார்க் டெஸ்ட்டு எதில் எவ்வளோ மார்க் வந்தீங்கனாலுமே அங்கே போய் அந்த ப்ரெஷரில் பர்ஃபார்ம் பண்ணுறது தான் முக்கியம். எக்ஸாம் நல்ல எக்ஸாம், சூப்பரான எக்ஸாமு, அழகாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். ப்ராப்ளமே இல்லாமல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் நம்மளுக்கு வரும். ஒழுங்காக பர்ஃபார்ம் மட்டும் பண்ணணும். நம்மளுக்கு தெரியும் நம்ம பிரச்சனை வந்துட்டு படிக்கிறது கிடையாது. மெஜாரிட்டி பீப்புளுக்கு நம்ம படித்ததை நம்மளால் போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியலை, படித்த விஷயத்தை அங்கே போய் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஸோ நான் மார்க்கில் நல்லா போடுறேன், பட் அங்கே போய் எனக்கு வர மாட்டேங்குது. காம் ஆகுங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கிற 30 மினிட்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். அங்கே போய் உள்ளே உட்காந்துருப்போம் தெரியுங்களா, அப்போ உங்கள் மைண்டை கொஞ்சம் நல்லா ட்ரெயின் பண்ணுங்கள், நல்லா ப்ராப்பராக இருக்க ட்ரெயின் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் முக்கியம். இதை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம்டா, நம்ம தான்டா, நமக்கு மேலே எவனும் கிடையாதுடா அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொண்டு வாங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் உங்களுடைய எக்ஸாமாக இருக்கும். ஈவினிங் மறக்காமல் மேரத்தானுக்கு வந்துடுங்க, லைவ் டெஸ்ட்டு போட்டு பார்த்துருங்க. தேங்க்யூ, டாட்டா, பை பை.